ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் மேட்ச் விளாடும்போது என்ன சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் வந்து குறைச்சிட்டாங்க, அதில் வந்து மாஸ்டர் அடிச்சுட்டு தான் நம்ம வந்து சிஎஸ் பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் நம்ம இன்றைக்கி வந்து சிஎஸ்லேயும் வந்து ஹீரோய்க்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஹீரோய்க்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாஸ்டர் போகலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். ஏன்னா எல்லா சீசன் நம்ம வந்து மாஸ்டர் அடிக்கிறது தான், இப்போ ஒரு 5-6 சீசனாக தொடர்ந்து நம்ம மாஸ்டர் அடிக்கிறது தான் நம்மளுடைய எய்மாக போயிட்டுருக்கு. எலிட் மாஸ்டர் அடிக்கலான்னு பார்த்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேது மக்களே. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் 5 ஸ்டார் ஏற்றுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேது. ஒர்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ டைம் போயிடுது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிகிட்ருப்போம். ஆனால் பசங்க இருந்தாங்க, இப்போ அவ்வளோ யாரும் ப்ளே பண்ணுறதில்ல. இருந்தாலும் நம்மளும் அதுக்காண்டி விட்டுற முடியாது. நம்மளும் ப்ளே பண்ணி இது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாம் வந்து இது வந்து குறைக்குது. நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கிற மாதிரி ஒரு இது பெயின் கில்லர் மாதிரி. இருந்தாலும் நம்மளும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ புதுசாக ஒரு அதாவது அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ளோவாலே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்களாம். இதை வந்து நான் ஒரு சேனலில் பார்த்தேன். இருந்தாலும் அது வந்து உண்மையாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆனால் வந்து அதில் அந்த வீடியோவில் என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து க்ளோவால் எடுத்துட்டாங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுங்களா இல்லை தொடர்ந்து ப்ளே பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க. அதை கேட்டவுடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மக்களே. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் விளாடும்போது அது ஞாபகமாகவே தான் இருக்குது. க்ளோவால் எடுத்துட்டால் என்னையா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் டவுன் ஆகிட்டு திருப்பி வந்துட்டேன். அப்படி இருந்து கண்ணு மண்ணு தெரியாமல் சுற்றிருக்கிறான். வெளியே வந்து டேமேஜ் கொடுக்கலான்னு பார்த்தா மெடிக்கெட் போடவும் டைம் இல்லை. சரி எனிமி வரானே அவனே அடிச்சு டவுன் பண்ணணும்னு பார்த்தா அவனு வந்து இது பண்ணிட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டிபி. இந்த டைமில் அவனே டெத் ஆகிடும்னு நினச்சா, இருந்தாலும் 3 பேர்த்த டவுன் பண்ணிட்டான். லாஸ்ட்டாக ஒருத்தவன் இன்னும் வேறு எங்கேருந்து வந்துருக்கலாம். சீக்கிரமாக வந்து பேக்கப் கொடுத்து அடித்ததுனால ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம வந்து டிஃபீட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதான் மக்களே, நீங்களும் கமெண்டில் சொல்கிறீங்க, ஃப்ரீ ஃபயர்லேருந்து க்ளோவால் ரிமூவ் பண்ணிட்டா நீங்கள் தொடர்ந்து ப்ளே பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் தொடர்ந்து ப்ளே பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா இது வந்து நிறையா இதில் இருந்து, அதாவது எப்படி சொல்கிறது, நிறையா விஷயம் லைஃப்பில் நடந்திருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் வந்து நினைக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு இந்த கேம் வந்து கொஞ்சம் உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ளே பண்ணும்போது எனக்கு எதுவும் ஞாபகம் வராமல் இருக்கும். அதனால தான் இதை வந்து எப்போ பார்த்தாலும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ தான் சரியாக ப்ளே பண்ணுறதே இல்லை. டைம் கிடைக்க மாட்டேது மக்களே. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. இந்த ரவுண்டு எப்படி முடியும்னு தான் தெரில. இன்றைக்கி இந்த இதில் நம்ம ஹீரோய்க்கு அடித்தே காட்டுறோம் மக்களே. ஹீரோய்க்கு அடிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம எப்பயுமே சீக்கிரமாக அடிக்கிறது தான் நமக்கு வேலை. இருந்தாலும் இப்போ வந்து அவ்வளோ ப்ளே பண்ணதுனால ப்ளேயிங்கும் சரியாக வர மாட்டேது. நீங்களே இப்போ பார்த்துட்ருக்கு தானே இருக்கீங்க. டெசிட்டிக்கில் வச்சு துரத்தி அடிக்கிறான். அவன் டீம் நல்லா பேக்கப் கொடுறணும். எனக்கும் தான் வந்து வாச்சிருக்கான்ல டீம்னு சொல்லிட்டு டவர் கிடச்சிருக்காது மக்கள் இந்த ரவுண்டில். நீங்களே பார்த்தீங்கன்னா டவர் போயிட்டு வந்துருக்க பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து ஒரே இதாகவே இருக்குது மக்களே. ஃபுல்லாக கேம் ப்ளே பண்ணும்போது வந்து விளையாடக்கூடாதுன்ற விளையாடக்கூடாதுன்னெலாம் இல்லை, கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். அந்த மைண்ட் செட்டாகவே இருக்குது மக்களே. என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி அலமோதிக்கிட்டே இருக்காங்க. இந்த ரவுண்டில் இன்னும் 2 அடி முடிஞ்சு மக்களே. நல்லா அடிச்சிட்டான், பரவாயில்ல. நெய்மர் ஃபுட்பால் பிளேயர் யாராச்சும் கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் மக்களே. ஃபுல்லாக 999 போயிடுச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு எப்படியும் அவன் காப்பாற்றி, 2வது ரவுண்டு அவன் எப்படியே காப்பாற்றிட்டான். 3வது ரவுண்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியல. நமக்கும் வந்து எப்படி சொல்கிறது, இடையில வந்து இது பண்ணாதனால இருக்கிற வெறியில் ஒரு லோடு ஃபுல்லாக ஐத்தி பிடிச்சாச்சு. ஏறும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே ட்ராப்புக்கிட்ட போயிட்டேன். இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே ஏறிட வேண்டியது தான். இங்கே ஒருத்தன் வரான், அவனை ஐத்தி பிடிப்பான். சார் முடிஞ்சு ஏடபிள்யூஎம் எடுத்து இந்த ஜன்னலில் ஒருத்தன் வந்தான், அவனுக்கு ஸ்கோப் போட்டு பார்ப்போம். அவன் இல்லை மக்களே. இருந்தாலும் கன்னை ஷூட் பண்ணிட்டு எனிமி வரான் போகிறான். அதனாலே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுது. இந்த ஜன்னல் அவனது இருக்கணும், ஆனால் அவனும் இல்லை. இருந்தாலும் ஒரு புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டு கீழே இறங்கிடும். இந்த இடத்துல வந்து அங்கே நம்ம எனிமி அடிக்கிறான், நம்மால் அடிக்கிறான் பாருங்க. நம்மால் அடிச்சுட்டு உள்ள போயிட்டான். டவுனுக்கு எடுத்துகிட்டு கிருட்டுன்னு வந்து வேகமாக போக வேண்டியதாக இருக்குது. இந்த நாய் அடிக்க மூடுறதில்ல. எங்கடா இந்தாண்ட வந்துட்டான், மிஸ் ஆகிட்டான். நம்மால் போயிட்டு டேமேஜ் கொடுக்குறான். அந்த டைமில் நம்ம போய் கில் எடுக்கலான்னு பார்க்குறப்ப நம்மால் டவுனே ஆகிட்டான். வெளியே வாடா டிஷ்கோல் முடிஞ்சு மக்களே. சிறப்பாக வாங்கினான்.
நல்லா கோஆப்ரேட் பண்ண மகளே. போடுறா எமோட்டா. பெஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாம் வாங்கிட்டு க்ளோவல் ரீப்பர் கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏறிடும். சட்டு புட்டுன்னு கிருட்டுன்னு சொல்லிட்டு ஏற வேண்டியது தான். 3 டேஸாக வெளியூர் போயிட்டேன் மக்களே, அதனால தான் வீடியோ போட முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. இங்கே இந்த இடத்துல வந்து பாஞ்சு அடிக்க வேண்டியதாக இருக்கும். க்ளோவில் உடைக்கணும், திருப்பி வருவான், அவனை அடிக்கணும், ரொம்ப கடுப்பாகிடும். நம்மளால் ஒருத்தன் டவுனே ஆகிட்டான், இன்னொரு டேமேஜ் கொடுப்போம். பாருங்கள், இப்போ தாங்க 150 போச்சு, அதுக்கப்புறம் 162, 300. இன்னொருத்த வரான், அவனுக்கு அடிக்கலான்னு பார்த்தா நம்மால் போய் ஏறிட்டான். க்ளோவில் போட்டு கில் எடுக்கலான்னு பார்த்தா க்ளோவில் போட்டு மறைச்சிட்டான். நம்ம ஆளுக்கும் பேக்கப் கொடுத்துட்டு நம்மளும் ஏறுறோம் ஒரு பக்கம். என்ன தான் பண்ணுறது? ஏறு அவன் எங்கே தான் போயிருப்பான்னு தெரியல மக்களே. அதனால் கொஞ்சம் மறைஞ்சிருந்து ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறது. இங்கே இதையும் தூக்கி போடு. அவன் பாருங்கள் கில்லே எடுத்துட்டாங்க, ஓசி கில்லுங்க. இங்கேருந்து ஒருத்தர் அடிக்கிறான், இருங்க நீடு குக் பண்ணி போடும். டொயின் அப்படி போட்டு ஒரு இன்னால ரீத்துட்டு ஓசி கில் நம்ம அடிச்சிட்டோம். க்ளோவல் போட்டு அப்படியே இவனுக்கு பவரை போட்டு விட்டு ஏடபிள்யூஎம் டேமேஜ் போயிருக்கு. அதுக்குள்ளே இங்கே ஒரு நாயதேர் வந்துருச்சு. முடிஞ்சுங்க வாய்த்து பிடிச்சிட்டாங்க. M10 வச்சு மண்டியிலே வந்துருச்சுங்க. அச்சா, நம்மளால் இன்னும் கொஞ்சம் நமக்கு பேக்கப் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பார்த்துடலாம் வாங்க அவனா நம்மளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரவுண்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாகவே போயிட்டுருக்கு மக்களே. அதனால் இந்த மேட்ச் ஹீரோய்க்கு அடிச்சிடலாம். இருந்தாலும் எப்படி போனாலும் நம்ம அடிக்கிறோம். இந்த ரவுண்டு நான் வெறி ஆகிட்டேன். இருந்தாலும் அதனால் நான் கடுப்பானதுனால தான் MP40 எடுத்திருக்கேன். போயிட்டு மூஞ்சிலே கிருட்டு நைத்து பிடிக்கிற மக்களே. வாங்க ட்ராப்பில் கொஞ்சம் நேரம் நிற்க முடியுதான்னு பார்ப்போம். எனிமி வரத்துக்குள்ளே நம்ம ட்ராப்பில் நின்று இப்படி நின்றுக்கிட்டால் ட்ராப் ஃபுல்லாகிடும். கிரெனர் எடுத்து அங்கேருந்து குக் பண்ணி போட்டுட்டு இப்படி வந்து நின்றுக்கலாம். டபுள் பேரில் எக்ஸ்க்கு அடிச்சிருக்குங்க. வாங்க மண்டை மேலே வைக்கிறேங்க. ஒருத்தன் ஏறான், அவனுக்கு MP40 செய்துட்டு கில் எடுத்துகிட்டு இன்னொருத்தன் நினச்சி வரான்னு பார்ப்போம். அதுக்குள்ளே லூட்டு கொஞ்சம் பொறிக்கிடுவோம். ஒன்றும் கிடைக்கல. இங்கே ஒருத்தன் வந்துட்டான், அடிங்க அப்பா வீந்துங்க மண்டையிலே. அவனுக்கு சொன்ன மாதிரியே 2 இதுலேயும் வந்து எடுத்துகிட்டு போன 2 கண்ணுலேயுமே ஆளுக்கு ஒருத்தனுக்கு மண்டையில் வச்சாச்சு. இந்த நாய்க்கு இப்படி தூக்கி போட்டால் தான் இப்படி ஓடி வருவான். இங்கே வெயிட் பண்ணிப்போம். கிராஸ் ஆகிட்டாங்க, நம்மக்கிட்ட தாங்க வரான். அடிங்க முடிஞ்சுங்க. நான் தான் சொன்னல மக்களே, இந்த ரவுண்டு நான் வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். எடுத்து லெவலில் போட்டு ஒரு சில பேர் அது ஏஜின்னு சொல்லுவீங்க, நம்ம ஆகுன்னு சொல்லுவோம். அதுதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு கன்னுக்கும் வந்து டபுள் பேர்லாம் சொல்லுவீங்க, டபுள் ஷாட் கன்னுன்னு சொல்லுவீங்க, M188 சொல்லுவீங்க. ஒரு பேர் இருக்குது மக்களே. பேனல்னு சொல்லலாம், தவான்னு சொல்லலாம், ஒரு பேர். அதில் நமக்கு வர பேர் நம்ம வாயில் சொல்ல வேண்டியதான். நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்களோ அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. நான் இது இப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் இருந்தால் பண்ணுங்கள் மக்களே, கமெண்ட் பண்ண. இங்கே வளைச்சி வரோன்னு பார்த்தா பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பொறுத்து பார்த்துட்டோம். இதுக்கு மேலே பொறுக்கிறதால ஏறிடுவோம். ஏறி இந்த பக்கம் எவனாவது இருக்கானான்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு சொல்லிட்டு எவனும் இல்லை. ஒருத்தன் டவுனுங்க, 2 பேர் டவுனுங்க, கில்லே எடுத்துட்டானுங்க. மேலே இடத்துக்குள்ளே நம்ம இன்னொருத்தையும் டவுன் பண்ணிட்டானுங்க. டீம்னா இப்படி தாண்டா இருக்கணும். ஆனால் எனக்குன்னு ஸ்குவாட் ஒருத்தன் வாச்சிருக்கான்ல, இன்னும் ஒருத்தன் தான் இருக்கணும். அதனால் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடலாம். என் ஸ்குவாட் இருக்கே முடிஞ்சுங்க. ஆஃப்லைன் பிளேயர்னு நினைக்கிறேன், அடிச்சிட்டான். மக்களை சொன்ன மாதிரியே இந்த ஹீரோய்க்கு போயிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு எலிட் ஹீரோய்க்கு, அதுக்கடுத்து மாஸ்டர் தான். பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.